இடத்தில் நீங்கள் சொல்லுபடியான நீங்கள் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அடுத்தபடியான பூச்சக்கர குடியை கேட்டோம் நாட்டியம் ஆடணும் நடனம் முடிந்தோம் கொடுத்தார்கள் வேண்டாம் என்று மறுத்தோம் பூச்சக்கர உடைய கேட்டோம் தரமாட்டேன் என்று மறுத்தார் ஆமா எங்களை சேருங்கள் என்று கூடினோம் கூடிய காலத்திலே அடியோதரமா அடித்து எங்களை அடியோதரமா ஐயோ பத்திரி ஐயோ எதிராக சென்று நாம் தங்குறோம் ஐயோ கோபத்தினாலே ஐயா என் முடிவில் எட்டி உரைத்து உன் பாதமாகப்பட்டது இந்த பாவியாகப்பட்டவன்
நான் பிறவி எடுத்த நாளிலே எப்பெரும் பாவத்தை செய்தனோ இந்த முடிய பெரும் பாவத்தை செய்தது ஐயா. உங்கள் பாதம் பட்டவுடனே அந்த பாவம் நான் தீர்ந்து விட்டது. தந்தத்தை ஒடித்தாயே, நீ ஜீவகாருண்யம் வளர்ந்தாரே, மிருகவதை செய்யாத வந்தாரே, செய்யலாமா? நான் விட்டது தெரிந்திருந்தால் நீங்கள் அனுப்பிய பண்ணி என்று தெரிந்திருந்தால் பாடத்தை விடுவிக்க மாட்டேன். என்னால் விடுக்கப்பட்டது. நீங்கள் அனுப்பிய பெண்கள் என்று தெரிந்திருந்தால் அந்த பெண்களை அறியாதே தெரியாதே பாதும் என்னால் விடுக்கப்பட்ட பண்ணி என்று அறிந்திருந்தால் அதை நான் தந்தத்தை வடித்திருக்க மாட்டேன். ஆனால் என்னால் அனுப்பிய பெண்கள் என்று அறிந்திருந்தால் அவளை அடித்திருக்க மாட்டேன். அதுதானே நீ சொல்லுவது? தெரிந்தவர்தானே பொறுத்துக் கொள்ள வேண்டும் ஐயா. இந்த பாவி அறியாத தவறு செய்து ஒருவரை தண்டித்து விட்டு மன்னிக்க மனமிருந்தால் மன்னித்து விடுங்கள். அல்ல என்றால் ஐயா நீங்கள் எப்பெரும் தண்டனை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். நீ என் குலத்தால் அல்லவா? நீ என் குலத்தால் அல்லவா? உன்னை நான் தண்டிக்க முடியுமா? முடியுமாடா? என் குலத்துல வந்தவன். ஹரிச்சந்திரா, உன்னை மன்னித்தேன். உன்னுடைய தவறு சிறியதோ பெரியதோ இந்த சுவாமி மன்னித்து விட்டார். என்ன சொல்ற? என் பெண்கள் இருக்கின்றார்களே, இந்த இரு பெண்களையும் மனம் செய்து கொள். உன் தவறை நான் மன்னித்து விட்டேன். மனதார கொண்டாட்டப்படுத்த இந்த புலைய பெண்களை தொலைமாட்டேன். இது சத்தியம். பஞ்சமக தொழிலை செய்யும் அந்த பஞ்சம தொழில் செய்யும் முறையில் நீங்கள் அடிமையாய் ஒரு சாபம் கொடுத்து
செய்து வர முடியாத ஒரு நாள். அதுபோல பஞ்சமத்துறையிற்கு நீ அடிமையா ஒரு தாயாகப்பட்டவள் ஐயா ஒரு கருவை 10 மாதம் சுமக்கிறான். அந்த சுமந்த தாயால் 10 மாதம் சென்ற அந்த பிள்ளையை எடுக்கிறான். அந்த பிள்ளை பசியால கத்து நடத்து நம் பிள்ளை பசியால பதறுகிறதே அப்படி என்று அந்த பெத்த தாய் தன் பிள்ளையை தூக்கி சனபாரத்தில் வாய வச்சு பாலை ஊட்டுவான். அந்த தாய்க்கு பால் கிடைக்காது, அந்த பிள்ளைக்கு பால் கிடைக்காது. பால் வரல அப்படி அந்த பிள்ளை ஐயா அது உரட்டாளிய நகத்தாளிய பிடித்து அந்த சனபாரத்தில் வைக்க நேரத்தில் வழிதாட முடியாது. ஆனா சண்டாள பிள்ளையே என்னால் வழிதாட முடியவில்லை. அப்படி என்ன பெற்ற தாய் பிள்ளைக்கு ஒரு தகப்பனா இருக்க முடியாது. நீங்கள் ஐயா ஒரு பிள்ளை தவறு செய்தால் பெற்ற தகப்பன் பொறுத்து கொண்டு கூடாது. அந்த புலைய பெண்கள் எப்படி என்று சொன்னதால் எப்படி என் பெண்களை புலைய பெண் என்று சொன்னாயும் அந்த புலையனுக்கு அடிமையாக அது வயது ஒரு குலத்திற்கு செல்லும். அந்த குலமாகப்பட்டது நிரம்பி வளர்ந்து விட்டதை ஆனால் ஏரியை பார்த்து செல்லும் ஐயா. அந்த ஏரியாகப்பட்டது நிரம்பி விட்டதை ஆனால் ஆறை தேடி செல்லும். அந்த ஆறு நிரம்பி விட்டதே ஆனால் கடலை தேடி செல்லும் ஐயா. அப்பேற்பட்ட கடலுக்கு சமமாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் இருக்கிறதே நீங்கள் கடலுக்கு சமமானவர். அப்பேற்பட்ட கடல் கொந்தளித்ததே ஆனால் நாங்கள் என்ன ஐயா செய்வோம்? அப்பேற்பட்ட நீங்கள் கருப்பவர் யாரோ சாபத்தை ஏற்று நாங்கள் எப்படி ஐயா வாழ போறோம்?
ஹரிச்சந்திரா, ஆண்டவா உன் சாபத்தை நான் தீர்க்க வேண்டுமே, ஆனால் என் பெண்களை சின்ன சாமி கொடுத்த சாபத்தை மாற்ற சாபத்தை ஒரு காலம் மாற்ற முடியாது. என்ன சாமி கேட்கிறீங்க? இதோ பூமி சம்பத்தை இழந்துட்டாலும் பெண்களை சேர மாட்டேன் சொன்னேன். அப்ப தாரவாத்துக்கு வேற யாருக்கும் கொடுக்க வேணாம். இந்த நாட்டை எனக்கே தாரவாத்து கொடு. கேட்ட பிரகாரம் ஐயா நாடும் நாட்டில் அடங்கிய சம்பத்தும் பொன்பொருள் பூஷணம் எல்லாம் உங்களுக்கு ஏதேனும் நீங்கள் இருக்கா? இல்ல சுவாமி, உங்களுக்கே உரிமை. நாட்டு தாரம் கொடுத்து விட்டாய் அல்லவா? அப்படி ஏன் புறப்படுங்கள், புறப்படுங்கள். சரியா? தாரை வார்த்தாய் அல்லவா? நானா ஐயா பொய்யன் பொய் சொல்ல வந்தவனாய் இருந்தால் ஐயா நிற்பனா இந்த நாட்டை தாரை வார்த்தாய் அல்லவா? நாட்டில் உள்ள சம்பத்து சேர்ந்துதானே கொடுத்தாய். இதோ அணிந்திருக்கிறாய விலை மதிக்க முடியாதவன் வைடூரியம் கோமேதன் புஷ்பராகம் இது எல்லாம் இந்த வினவியந்த அப்புறம் நாடு சாமி இதோ தரம் இது வல்ல கொடு. மலடா மலடை மலடை கொடுங்கள், கொடுங்கள். ஹரிச்சந்திரா, விலை மதிக்க முடியாத பட்டாடை என்ன உடுத்தி இருக்காய் அல்லவா? இந்த பட்டாடை எல்லாம் யாருக்குரியது? இத கட்டிருக்கூடிய வஸ்திரமா? ஆமா. தேவா கட்டிருக்கூடிய துணியா கேட்கிறீங்க? பட்டாளடா. ஐயா ஐயா மாமுனி ஹரிச்சந்திரா, நீ கட்டிருக்கபடியான வஸ்திரத்தை அவத்து கொடுத்துட்டு போறான்னு சொல்றீங்க. நான் யாரு யார்? நீ எந்த சூரிய குலத்தில் வந்தியா ஐயா? அதே சூரிய குலத்து அரசர்களுக்கு பிள்ளை. நான் கட்டிருக்கபடியான வஸ்திரத்தை வாங்கத்தை கொடுத்துட்டு ஐயா ஐயா நான் யாருகிட்ட போய் ஒரு பணம் துணி கொடுங்க, என் பானத்தை காக்கிறது. நான் கையேந்தி பிச்சை கேட்டேன் ஐயா. அந்த பாவம் நானே சாமி குடிக்கிறேன். எடுத்தாங்கண்ணா உங்களெல்லாம் நிற்குதுங்க. ஹரிச்சந்திரா, இதோ என்னால் கொடுக்கப்பட்ட ஆடை குளித்துக் கொள். புறப்படுங்கள், ஓடுங்கள், ஓடுங்கள். பாருங்கள், பாருங்கள். சரியான ஏமாற்றுக்கார பயிர் ஓடிங்க. என்ன சாமி ஐயா சாமி பொய்யராக போகிறாயே? ஆண்டவா, என் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் அங்கத்திலே ஒரு சொட்டு குதிரை இருக்கிற வரைக்கும் ஐயா அப்படி ஒரு பேர் எடுக்க மாட்டோம். போய் பேச மாட்டவன் நீ. மாட்டேன். ஹரிச்சந்திரா, முன்னமே உன் நாட்டிற்கு வந்தது ஞாபகம் இருக்கிறதா? சரி. வந்த இடத்திலே
யாகத்துக்குரிய திரவியங்கள் வேண்டும் என்று ஒரு இடத்திலே பரிசு பெற்றேன் ஞாபகம் இருக்கிறதா? இருக்கு சாமி. அந்த பொண்ணை எல்லாம் பொன்னிடம் தானே கொடுத்து சென்றேன். ஆமா. இப்ப அதை கொடுத்துட்டு போ. ஆண்டவா, ஓ, அதை நான் எடுத்துக்கிட்டு போகிறேன் சாமி. ஏன்? ஒரு பரதேசி எந்த நிலைமையில் செல்வானோ, ஒரு பிச்சாண்டி ஒரு பாத்திரத்தை கையில் எடுத்து அம்மா பசி அம்மா பசி அப்படி என்று எந்த யாசனை எடுக்க போவானோ அந்த கோலத்தோடு தான் ஐயா போறேன். அந்த பொண்ணு எங்க இருக்கு? இதுதான் ஐயா இருக்கிறது. ஏய், என்னிடத்திலே தாரை பார்க்கும் காலத்திலே நான் என்ன தெரிவித்தேன்? ஏதேனும் நீங்களாக இருக்கிறதா என்று கேட்டேனே, என்ன தெரிவித்தாய்? புரியல சாமி. அயோத்தி வடநாடு, இந்த வடநாட்டிலே உள்ள அசையும் அசையா செல்வங்கள் அத்துணையும் நான் தத்தம் செய்தேன் என்றல்லவோ செய்தார். நாடும் நாட்டில் அடங்கிய சம்பத்தும் ஆமா, அத்தனையும் உங்களுக்கே உரிமை என்று தத்தம் செய்தாயே. கொடுத்த இந்த களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய திரவியை நீங்கள் நான் சொன்னேன். இல்ல சாமி. அப்ப அது இதனுள்ளே தானே அடங்கி விட்டது. அப்ப கொடுத்த திரவியத்தை மீண்டும் கொடுக்காது போறிய நீ பொய்யன் இல்லையா? சரி, கொடுக்கிறேன் சாமி. நான் இல்லைன்னு சொன்னாதானே சாமி நான் கொடுக்கிறேன். எப்ப கொடுக்கிறேன்? இப்ப கொடு, இப்ப கொடு, இப்ப கொடு. இப்ப கொடுத்தா நான் எப்படி சாமி கொடுப்பேன்? கொஞ்ச நாள் பொறுங்க. இந்த அயோத்தி வளநாட்டிலே யாருக்காவது தொண்டி அவர் செய்து யாருக்காவது விழுந்து சாமி, இவன் அரசன். அரசன் இவன் இந்த ஊர்ல வேலைக்கு போறான்னா ஊர்காரன் என்ன பண்ணுவான்? ஊருக்காரங்க எப்படி விடுவாங்க? கும்பலா வேணுங்கிற பொருள் அஞ்சாவது சேர்த்து கும்பலா கொண்டாந்து கொடுத்துட மாட்டாங்க இவங்கிட்ட. ஆமா. ஓ, நடிப்பு நடிச்சு போறானோ காலையில. ஹரிச்சந்திரா, என்ன சாமி? இந்த நாட்டிலே நீ ஊழியம் செய்வாயே, ஆனால் அதிலே வரும்படியான செல்வம் எல்லாம் என்னை சார்ந்தது. இந்த அயோத்தி வளநாட்டிலே சம்பாதிக்க முடியாத பொருள் எல்லாம் என்னை சார்ந்தது. அது உங்களை சார்ந்தது. அது உனக்கு உன்னுடைய பொருளாக ஒரு காலம் மாறாது. இந்த அயோத்தி அது வரைக்கும் இருக்கிறது. அதோ ஏமகூட வரையிலே. அப்படியானால் ஏமகூட வரைக்கும் இதில் இருக்கபடியான பொருள் உங்களை என்னை சார்ந்தது. சரி, ஏமகுடத்திற்கு அப்புறமாக தந்து காசி வளநாடு அங்கே சென்று நீ ஊழியம் செய்தால் அது உன்னை சார்ந்தது. அப்படியா? எத்தனை நாள்ல கொடுப்ப சாமி? நான் கொடுக்க வந்தவன், நீங்க வாங்க வந்தவங்க. நீங்க தானே சாமி கட்டளை போடணும். மதி, ஒரு 2 நாள்ல கொடுத்துருவீங்களா? 2 நாளில. ஆண்டவா, உங்கள் உள்ளத்தில் எது தென்படுகிறதோ அதை சொல்லுங்க, நான் கேட்கிறேன். எத்தனை நாள் கொடுக்கலாம்? இன்னும் 16 நாள் 15 நாள் ஜனம் வந்து 16 நாள் கொடுத்துருவோம். ஹரிச்சந்திரா, உன் களஞ்சியத்திலே என்னால் கொடுக்கப்பட்ட திரவியம் இருக்கிறது 48 கோடி பசும்பொன் திரவியம். சரி, அந்த 48 கோடி பசும்பொன் திரவியத்திற்கு 48 நாள் கெடுவு நாள் தருகிறேன். அப்படிங்களா? அப்படியே ஆகட்டும் சாமி. அந்த 48 நாளுக்குள்ள அந்த பொருளை நான் கொடுத்துறேன். கொடுத்துறியா? சாமி, சம்பாத்தியம் பண்ண போற? கண்டிப்பா. இங்க பா, நீ சம்பாரிச்சு கொடுக்கறேன்னு எடுத்துன்னு அப்படியே போறது நான் என்னத்தை பார்த்தது? நம்ம தான் கொஞ்சம் எப்படி நம்ப முடியும்? நம்ம சும்மாவே ஆள் விடுவோம். உனக்கு துணைக்கு நான் ஒரு தரகரை அனுப்புகிறேன். தரகரே